ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரிம்மா, இன்னைக்கு கேஸ் தான் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்லம்மா, அன்னி கொடுத்தாங்கன்ட்டு இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கீங்க. சாப்பாடு மட்டும் தான் எப்பவுமே வெடிப்போம் இல்லையா, அது சரிம்மா. மட்டும் தான் வச்சேன். அதனால இது பாத்தீங்கன்னா எல்லாமே காய்கறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுல இருக்கும் பொரியல் செய்வோம் இல்லையா, அந்த பொரியலுக்கு பதில் எல்லாமே கிளர்ன சாதமா பண்ணிட்டேன். அதுலயே செஞ்சுட்டேன். சூப்பர். கட் பண்ணி வச்சா போதும், கிளறி எடுத்துடலாம். அது கொஞ்சம் சாப்பாடு தான் இந்த மாதிரி அழகா செஞ்சிடலாம் அம்மா. நான் நிறைய ஐட்டம் செஞ்சிருக்க மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கலர்ன சாப்பாடு மாதிரி செஞ்சிருக்காங்க. வெரைட்டி ரைஸ் ஈஸியான இதுதான் இதெல்லாம். குழந்தைங்களுக்குலாம் நீங்க ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா கூட அழகா சாப்பிடுவாங்கம்மா. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சிலிண்டர் இந்த மாதிரி காலி ஆயிடுச்சு. அவங்க அண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொன்னாங்க, இருக்கட்டும் மாமி, பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு வர வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வேறம்மா, நான் வாங்கினா கூட எப்படி உங்களுக்கு தர முடியுமான்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சிலிண்டர் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாட்ட, பரவாயில்ல, அது என்ன பண்ண முடியும் இல்லாததுக்கு அப்படின்னாங்க. அங்கே வேலைக்கு போனால் அங்கே அம்மா கேட்குறாங்க, என்ன சத்தியா இந்த மாதிரி அரவிந்த் ஃபோனில் இந்த மாதிரி வீடியோவில் சொல்கிறாப்புல சிலிண்டர் காலின்னு சொல்லி, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியேன்னு கேட்டாங்க. சிலிண்டர் வந்து எல்லாருக்குமே தேவைப்படுறது இல்லைங்கம்மா. நம்ம அவங்களும் நம்ம வாங்கி வந்துட்டோம்னாக்கா அவங்களும் கஷ்டமாயிடும் இல்லையா. அதனால் நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல பூச்சை வரப்படும் எதுவும் சொல்ல மாட்டேன் நான். இல்லை பரவாயில்ல, நீ வா, வந்து காலி சிலிண்டர் இருந்தால் எத்தனை வந்து நீங்கள் வெயி, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸுமே வந்துருக்குமா, இந்த மாதிரி அம்மாவை ஏன் வேலைக்கு அனுப்புறீங்க, அம்மாவை வேலைக்கெல்லாம் அனுப்பாதீங்க அப்படிலாம் வந்திருக்கு. நீங்க வேலைக்கு போறது கிடையாது அப்படிலாம் கேட்கறாங்க. அரவிந்த் ஐயோ அம்மா என்னம்மா இது, அவங்களாம் முன்னாடி இவ்வளோ பாசமா இருக்காங்களே, நான் உன்னை கஷ்டப்பட்டுருந்தேன்மா வேலைக்கு போக சொல்லிங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்கம்மா. எனக்கு நான் சந்தோஷமா தாங்கம்மா அந்த வேலைக்கு போறேன். எனக்கு அது வேலைக்கு போக அது இருக்க முடியாதுங்கம்மா. வேலை மேலே இருக்கவங்க அங்கே வேலைக்கு போகிறதே அவங்க என்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்குவாங்கம்மா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுனா நான் போய் அவங்க கிட்ட பேசும்போது அந்த கவலையே மறந்துடுவேன். அதுக்காக தான் நான் வேலைக்கு போகிறேம்மா. அதுக்கு வந்து எனக்கு கஷ்டமே இல்லை. வர இந்த 3 வயசாக இருக்கும் போதே போய் பழக்கமாயிடுச்சு. இவரையும் தூக்கினே போயிடுவோம் வேலை மேலே. அது அப்போ இருந்து செய்தால எந்த கஷ்டமும் இல்லைங்கம்மா. போயிட்டு வந்தால் தான் நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லது. அதனால தாங்கம்மா போகிறேன். அரவிந்தம் வேலைக்கு போகாமல் இல்லை, இந்த மாதிரி நான் வேலைக்கு போகலையம்மா அப்படின்னு நினச்சிக்குவாங்களா அப்படின்னு. அரவிந்தம் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்கம்மா. அவங்க என்னை விட அரவிந்த் தான் இப்போ அதிகமான வேலையாயிடுச்சு. வேலை காலையில் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது, திருப்பி சாயங்காலம் வந்து அதை எடிட் பண்ணுறது, வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி டைமே இல்லை. அது மாதிரி தான் செஞ்சுன்னு இருக்கிறாங்கம்மா. கடவுள் மாதிரி நமக்கு உதவுறாங்கம்மா. எல்லாமே உங்கள் ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் டெய்லியுமே பண்ணுறீங்க. அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ண முடியும்னாலும் வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க நம்ம ஸ்பெஷல்னு பார்த்துடலாமாம்மா? பார்த்துடலாம்ப்பா. எல்லாம் சாப்பாடு தான் இது. சூப்பர்மா. அது கூட ரசம் வச்சுக்கிறோம்ப்பா. ஆமாம்மா. அடுத்துமா சவு பொரியல்லாம் பண்ணுவோம் இல்லையா, இது சவு சாப்பாடுப்பா. இது வந்து முருங்கைக்கீரை பொடி சாதம்ப்பா. இது வந்து பீட்ரூட் சாதம். இது வந்து அவரைக்காய் சாதம்ப்பா. இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் ஒன்று வச்சிருக்கிறோம். கொஞ்சமா ஊறுகாவும் வச்சுக்கிறோம். இதாங்கம்மா இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு. எல்லாரும் வாங்கம்மா சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.